பிரியமான தேவ பிள்ளைகள் யாரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரத்துக்கு உண்டான தேவனுடைய வார்த்தையை நாம் சுருக்கமாக தியானிப்போம். யோபின் புஸ்தகம் 10 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஆமீன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பராமரிப்பு உங்களை பாதுகாக்கும். கர்த்தருடைய பராமரிப்பு உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய பராமரிப்பு உங்களை வழி நடத்தும். ஆமீன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் பராமரிக்க யாருமே இல்லை, என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று சொல்லி என்னால் ஒன்று சொல்ல முடியும், கர்த்தர் உங்களை பராமரிக்கிறார் இருக்கிறார் என்று சொன்னால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரத்தில் வாசிப்பு என்று சொன்னால், சாரிபாத் என்கின்ற ஊரில் ஒரு தாயார் கணவரை இழந்தவர்களாய் ஒரு மகனை வைத்து கொண்டு வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த தேசத்தில் மழை இல்லாதனால அந்த தேசத்தில் மிகப்பெரிய வறட்சி. அந்த வறட்சி நிமித்தமாக இவங்க குடும்பத்திலும் வறட்சி. அது நிமித்தமாக அவங்க வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தவிர வேற ஒன்றுமே இல்லை. அவங்க தன் மகனை வைத்துக்கொண்டு கடைசி நாட்களில் அவங்க சொல்றாங்க, இந்த மாவு இந்த எண்ணெயை வைத்து ஒரு சிறு அடைய செய்து நாம் சாப்பிட்டு சாகலான்ற வாழ்க்கையில அவங்க கடந்து போக சொல்ல, அவங்க வீட்டுக்கு ஒரு தேவ ஊழியரை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த ஊழியர் கடந்து போய், அம்மா எனக்கு கொஞ்சம் உணவும் கொஞ்சம் தண்ணீரும் தாங்க கேட்க சொல்றேன். ஐயா, என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மாவும் எண்ணெயும் தான் இருக்கு, நாங்கள் ஒரு அடைய செய்து சாகலான்ற முடிவில் இருக்க சொல்ல அவர் சொல்றாரு. அம்மா, அதில் செய்கிற அந்த அடையில கொஞ்சோண்டு எனக்கு தாங்கன்னு கேட்க சொல்ல, அவங்க உண்மை உத்தமமாக ஒரு அடைய செய்து அந்த தேவ ஊழியரை கனப்படுத்துறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவங்க தேவ ஊழியை கனப்படுத்த நிமித்தமாக அந்த தேசத்துல மலையை கட்டளிடுகிற நாட்கள் வரைக்கும் இவங்க வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையவில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில கூட நீ நினைச்சிருக்கலாம், கடைசி காலகட்டத்தை நீ கடந்து போயிருக்கலாம், என்னை பராமரிக்க என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று சொல்லி. அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு ஒருத்தர் உண்டு, உன்னை ஆசீர்வதிக்க உன்னை பராமரிக்க. நீங்க கடைசி நாட்கள் நீங்க ஒருவேளை எண்ணி இருக்கலாம், நீங்க தேவனை விசுவாசமா இருங்க, தேவன் மேல் நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். உங்களை, உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர் பராமரிப்பது அதிக நிச்சயம். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.